सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। இல்லையென்றால் டீச்சர்களின் உறவு நட்புடையதானதாக ஆன காரணத்தினால் நெருக்கமானது. அப்படி மிக அதிக சகயோகத்தை பெற முடியும். தந்தை பார்க்கின்ற போது சாக்கார ஆதாரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் தந்தை ஏன் உதவி செய்ய வேண்டும்? 7. டீச்சர்களின் விசேஷமாக என்ன இருக்கிறது? டீச்சர்கள் கண்டுபிடிக்கும், படைக்கும், திட்டமிடும் புத்தியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அநேக ஆத்மாக்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுப்பவர்கள். இப்பொழுது இந்த அனைத்து விசேஷங்களை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் உள்ளடங்கி போய்விடும். புரிந்ததா? 8. டீச்சர்களின் விசேஷம் அனுபவம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். பேசுபவர்களாக மட்டுமின்றி அனுபவம் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். பேசுவது கூட அனுபவத்தின் ஆதாரத்தில் இருக்கிறது. இத்தனை அனைத்து விசேஷங்கள் நிரம்பிய பார்வையோடு பாப்தாதா பார்க்கிறார். அப்படியானால் எவ்வளவு மகானாக ஆகிவிட்டீர்கள்? மகான் நிலையை விருந்தினர் என்று புரிந்து நடத்துவிக்க வேண்டும். மகான் நிலையை தன்னுடைய சொத்து என்று புரிந்து கொண்டு விடாதீர்கள். நிலையை தந்தையினுடையது என்று புரிந்து கொள்ளாது தன்னுடையது என்று நினைத்து கொண்டால் மகான் நஷ்டமாகும். தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் மகான் நிலை என்றால் தந்தையை நடுவே மறந்து விடாதீர்கள். நல்லது. பார்ட்டிகளுடன் தனிப்பட்ட சந்திப்பு. சதா குஷியாக இருப்பதற்கான சாதனம். அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய ஆத்மாவின் அடையாளம் என்னவாக இருக்கும்? யார் பொக்கிஷங்களினால் நிரம்பியவராக இருப்பாரோ அவர் எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தில் மூழ்கி இருப்பார். அவருக்கு தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எதுவும் நினைவிருக்காது. அவர் எல்லைக்குட்பட்ட குடும்பத்தை கவனித்துக் கொண்டே ஈஸ்வரிய சேவைக்காக தன்னை ட்ரஸ்டி என்று புரிந்து கொண்டு குடும்பத்தின் காரியங்களை செய்வார். அவருடைய ஒவ்வொரு காரியமும் ஸ்ரீமத் படி இருக்கும். அதில் கொஞ்சம் கூட மனம் சொல்லும் வழியோ அல்லது மற்றவர்கள் சொல்லும் வழியோ கலந்திருக்காது. ஸ்ரீமத்தில் ஒருவேளை கொஞ்சமாவது தனது மனம் சொல்லும் வழி அல்லது மற்றவர்கள் சொல்லும் வழி கலந்திருக்கிறது என்றால் அதனுடைய விளைவு என்னவாக தென்படும்? ஒருவேளை ஸ்ரீமத்தில் மனம் சொல்லும் வழி அல்லது மற்றவர்கள் சொல்லும் வழி கலந்திருக்கிறது என்றால் எப்படி சுத்தமான பொருளில் ஏதாவது அசுத்தமான பொருள் கலந்துவிட்டது என்றால் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. அதேபோல் இங்கேயும் ஸ்ரீமத்தில் மனம் சொல்லும் வழி அல்லது மற்றவர்கள் சொல்லும் வழி கலந்து விடுகிறது என்றால் சேவை மூலமாக என்ன பிராப்தியாக வேண்டுமோ அது ஆவதில்லை. குஷி, வெற்றி, சக்தியின் அனுபவமும் இருக்காது. ஸ்ரீமத் படி நடப்பதினால் அதன் விளைவாக வெற்றி இருக்கும். அதாவது அனைத்து பிராப்திகளும் இருக்கும். சில நேரங்களில் கடுமையாக உழைக்கிறீர்கள், ஆனால் வெற்றி குறைவாக கிடைக்கிறது. அனுபவமும் குறைவாக இருக்கிறது என்று இந்த அனுபவத்தையும் செய்திருப்பீர்கள். மேலும் சில நேரம் உழைப்பு குறைவாக, முயற்சி குறைவாக இருந்த போதிலும் பிராப்தி அதிகமாக இருக்கிறது. இதற்கான காரணம் ஒன்று யதார்த்தமானது மற்றும் இன்னொன்று கலப்படமானது என்பதாகும். எனவே இந்த சூக்ஷ்ம சோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் மனம் சொல்லும் வழி மிக சூக்ஷ்மமானது. மாயா மனம் சொல்லும் வழியை ஈஸ்வரிய வழியில் ராயல் ரூபத்தில் கலந்து விடுகிறது. நீங்கள் இது ஈஸ்வரிய வழி என்று நினைப்பீர்கள், ஆனால் அது மனம் சொல்லும் வழியாக இருக்கும். இதற்காக பகுத்தறியும் மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தி தேவையாக இருக்கிறது. ஒருவேளை இந்த இரண்டு சக்திகளும் சக்திசாலியாக இருக்கிறது என்றால் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள்.
யாரிடம் அழும் பழக்கம் இருக்கிறதோ அந்த குழந்தைகள் தானாகவே தந்தையிடமிருந்து விலகி விடுகிறார்கள். மனதில் துக்கத்தின் உணர்வுகள் வருவது கூட அழுவதாகும். அழுபவர்களை தந்தையின் பிராப்தியை அடைபவர்கள் என்று சொல்ல முடியாது. எப்பொழுது தந்தையிடமிருந்து சம்பந்தம் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறதோ அப்பொழுது துக்கத்தின் உணர்வுகள் வருகிறது. அப்படி அழுவது என்றால் தந்தையிடமிருந்து உறவை முறித்துக் கொள்வது, தந்தையிடமிருந்து தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்வது என்பதாகும். யாராவது அழுகிறார் என்றால் யாரிடமும் முகத்தை காண்பிக்க மாட்டார், அவசியம் முகத்தை மறைப்பார். இதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். எப்படி ஸ்தூலமாக அழுவதினால் இயல்பாகவே முகம் மறைக்கப்பட்டு விடுகிறது என்றால், மனதினால் அழுவதினால் கூட இயல்பாகவே தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். ஒரு பொழுதும் துக்கத்தின் உணர்வுகள் எண்ணத்தில் கூட வரக்கூடாது. சுகவள்ளலின் குழந்தைகளாக இருந்து கொண்டு பின்பு அவர்களிடம் துக்கத்தின் உணர்வுகள் இருக்கிறது என்றால் அது அழகல்ல. மூட் ஆஃப் ஆவது கூட மனதால் அழுவதாகும். அப்படி மூட் ஆஃப் ஆகிறீர்களா? எப்பொழுதாவது ஏதாவது சேவையின் வாய்ப்பு குறைவாக கிடைக்கிறது என்றால் மூட் ஆஃப் ஆகிறீர்களா? தன்னை களைப்பற்றவராகவும் மற்றும் சோம்பல் இல்லாதவராகவும் நினைக்கிறீர்களா? சோம்பல் என்றால் தூங்குவது மட்டுமல்ல, களைப்பற்றவர் என்பதின் அர்த்தமே யாரிடம் சோம்பல் இல்லையோ அவர்தான். அப்படி எப்பொழுதும் களைப்பற்றவராக இருப்பது என்றால், எப்பொழுதும் தந்தையின் எதிரில் இருப்பது என்றால் எப்பொழுதும் குஷியாக இருப்பார்கள். மிக வேகமுள்ளவர்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் நிற்க மாட்டார்கள். பிரச்சனையை நிறுத்துவதற்கு முயற்சி செய்யும், ஆனால் அவர் அதை தாண்டி சென்று விடுவார். பிரச்சனைகளை சிந்தித்து நேரத்தை வீணாக்க மாட்டார். மிக வேகமுள்ளவர் என்றால் பாபா என்ன சொன்னாரோ அதை செய்தார். இவர் ஏதோ ஆன்மீகமான நபர் என்று தூரத்திலிருந்தே அனுபவமாகும். சக்தி மற்றும் குஷியை பிராப்தி செய்வதற்கான ஆதாரம் உயர்ந்த காரியமாகும். எப்பொழுது காரியம் மற்றும் யோகா இரண்டும் சேர்ந்தே இருக்கிறதோ அப்பொழுதுதான் உயர்ந்த காரியம் இருக்கும். காரியம் செய்யும் போதும் யோகியாக இருக்கிறேனா என்று எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள். காரியம் செய்யும் போது யோகா மறப்பதில்லையே. எப்படி ஆத்மா மற்றும் உடல் சேர்ந்தே இருக்கிறது, பிரிந்துவிட்டால் பிணமாகி விடுவார். அதேபோல் ஒருவேளை காரியத்தின் கூடவே யோகா இல்லை என்றால் அந்த காரியம் பிரயோஜனம் இல்லாததாக ஆகிவிடுகிறது. பந்தனம் ஏற்படுத்தும் ஆத்மாவும் முயற்சி செய்வதில் சகயோகி ஆவார். பந்தனம் மூலமாக இன்னும் அதிகமாக விருப்பம் அதிகரிக்கிறது என்றால் பந்தனம் இல்லாமல் அது சகயோகமாக ஆகிறது இல்லையா? ஒருவேளை சகயோகத்தின் பார்வையோடு பார்த்தீர்கள் என்றால் மகிழ்ச்சி வரும். பந்தனத்தின் பார்வையோடு பார்த்தீர்கள் என்றால் பலகீனமானவர் ஆகிவிடுவீர்கள். வரதானம்: பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தை தெரிந்து அதை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அனைத்து விசேஷங்கள் நிரம்பியவர் ஆகுங்கள். நாடகத்தின் நியமப்படி சங்கமயுகத்தில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் ஏதாவது விசேஷம் கிடைத்திருக்கிறது. மாலையின் கடைசி மணியாக இருந்தாலும் அதிலேயும் விசேஷம் இருக்கிறது என்றால் பிராமண பிறப்பின் பாக்கியத்தின் விசேஷத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் அதை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். ஒரு விசேஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் இன்னும் விசேஷங்கள் தானாகவே வந்துவிடும். ஒன்றின் எதிரில் பூஜ்ஜியம் போட்டு போட்டு அனைத்து விசேஷங்கள் நிரம்பியவர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: மன்மனாபவ என்ற மந்திரத்தின் நினைவு எப்பொழுதும் இருக்கிறது என்றால் மனம் அலைப்பாய்வது நின்றுவிடும். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।